ஹாய். ஸோ ஒரு பொண்ணோட ஹேண்ட்பேக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அதை பார்க்குறத வந்து ஒரு ஷோவாகவே வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறது என்னோட ஹேண்ட்பேக் பற்றி இல்லை, என்னோட ஜிம் பேக் பற்றி. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சில சமயம் நான் வீட்டிலேருந்து வெளில போகும்பொழுது என்னோடய ஹேண்ட்பேக் கூட நான் மறந்து போயிடுவேன். ஆனால் என்னோடய ஜிம் பேக்கை நான் மறந்துதான் சரித்திரமே கிடையாது. இன்ஃபேக்ட் அது என் காருக்குள்ளேயே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ரிவீல் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஜிம் பேக். பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு பேக் நான் வச்சுருக்கேன். தூக்கிறதுக்கே இவ்வளோ ஹெவியாக இருக்கே, அப்பா இருக்கும், ஒரு 5 கிலோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வை ஸோ அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஐம் ஓப்பனிங் மை ஜிம் பேக். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பேக். அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்த மாதிரி வந்து நான் வந்து மை ப்ரோட்டீன் அம்பாசிடருங்கிறதுனால அவங்க எனக்கு கொடுத்த ஒரு பேக். இது சச் அ கம்ஃபர்டபுள் ஒன். சைட் பாக்கெட்ஸும் இருக்குது. ஸோ சைட் பாக்கெட்டில் ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பீங் த obsessive பர்சன் தட் ஐ ஆம், ஹேண்ட் சானிடைசர். அதுவும் ஜிம்முக்குள்ளே நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், ஸ்வெட் பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்கும்பொழுது இதை நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருப்பேன். இதுலேயே 2-3 வெரைட்டிலாம் வச்சுருக்கேன். பட் இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு வந்த உடனே நான் போடுற ஒரு ஹேண்ட் சானிடைசர் இதுதான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மாஸ்க், நான் போட்டிருக்கிற மாஸ்க் ஒன்று இருக்கும். அது தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு பிராண்ட் நியூ மாஸ்க், யாராவது வந்து பக்கத்தில் மாஸ்க் போடலை அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கான மாஸ்க் இது. அப்புறம் ஐ ஹாவ் அ பேர் ஆஃப் சாக்ஸ். சம்டைம்ஸ் வந்து நான் பேர் ஃபுட்லேயே எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்போ ஷூ தேவையில்லை. பட் வந்து அந்த ஃப்ளோர் ஸ்லிப்பரியாக இருந்ததுன்னா அதுக்கு எனக்கு சாக்ஸ் வேணும்னு வச்சுருக்கேன். தென் அஃப்கோர்ஸ் சில சமயம் வந்து காலங்காத்தால் பசி எடுக்கும், ஒர்க் அவுட் பண்ணும்போது பசி எடுக்கும், ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சோடனே பசி எடுக்கும். ஸோ ஐ ஹாவ் அ ப்ரோட்டீன் பார், லேயர்ட் பார். அதுக்கப்புறம் வந்து லிப் கிளாஸ், வந்து ட்ரை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால லிப் கிளாஸ் ஒன்று வச்சுருக்கேன். திஸ் இஸ் ஆல் ஜஸ்ட் இன் த சைட் பாக்கெட் பை த வே. ஸோ என்னோட ஃப்ரண்ட் பாக்கெட்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு ஓப்பன் த மேண்டட்ரி டவல். அதாவது டவல் இல்லாமல் யாருமே ஜிம்முக்கு போகக்கூடாது. பயங்கரமாக ஸ்வெட் பண்ணுவோம், நமக்கு தொடச்சிக்கணும். அதை மீறி இப்போ வந்து நம்ம எந்த ஒரு எக்யூப்மெண்ட் மேலே வந்து உட்காடுறோமோ அந்த எக்யூப்மெண்ட் மேலே நான் வந்து இந்த டவலை போட்டுட்டு 2 டவல் இன்ஃபேக்ட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து அந்த எக்யூப்மெண்ட் மேலே போடுறதுக்கு, ஸோ தட் நான் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா என்னோட ஸ்வெட் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரிகாஷன். அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இது வந்து என்னோட பெல்ட். இது வந்து எல்லாரெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக வந்து ட்ரெயின் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பெல்ட் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி யூஎஸில் வாங்கின ஒரு பெல்ட். இட்ஸ் குவைட் அ ஸ்டர்டி ஒன். யூஎஸில் வந்து ஸ்பெஷலாக நான் கஸ்டமைஸ் பண்ணி என்னோடய ஹிப் சைஸ், வெயிட் சைஸ்லாம் சொல்லி எனக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து என் மேலே உள்ள லவ்னால நான் பவர் லிஃப்டிங் காம்படிஷன்லாம் ஜெயிக்கிறேன் அப்படின்னு பாராட்டணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் அவங்க வரைஞ்சி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் வந்து இப்படி கொஞ்சம் அது லைட்டாக மங்கி போய் கிடக்கு. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்தாங்க. இது எதுக்கு போடுறோம் தெரியுமா? பேக் சப்போர்ட்டுக்காக. இப்போ வந்து இந்த டெட் லிஃப்ட், ஸ்குவாட் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பாடி வெயிட்டை தாண்டி எப்போ வந்து நம்ம வெயிட் தூக்க ஆரம்பிச்சிட்டோமோ உடனே வந்து இந்த மாதிரியான விஷயம் கண்டிப்பாக நமக்கு தேவை. இதை போட்டுட்டு பண்ணும்பொழுது பேக் வில் பி சப்போர்ட்டட், இன்ஜுரி வராது அப்படிங்கிறதுக்காக பவர் லிஃப்டிங் காம்படிஷன்ஸில் மேண்டட்டரியாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராவை வந்து கொஞ்சம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் இது சப்போர்ட் பண்ணும். அப்புறம் திஸ் இஸ் அனதர் திங் ஐ ஸ்வேர் பை, சம்திங் விச் மை ப்ரோட்டீனோட ரிகவரி ஸ்டிக். இது நீங்களும் வந்து யூ கேன் ஆர்டர் இட் ஆன்லைன். இதை வச்சு நல்லா இப்போது சில சமயம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் சோர் ஆகிடும் தெரியுமா சில மசில்ஸ்லாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு சோராக இருக்கோ அது வந்து இது சப்பாத்தி மாவுன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இது வந்து யூ ஷுட் ஆக்சுவலி கீப் ரப்பிங். அப்படி பண்ணும்பொழுது அந்த இடத்துல மசில் ஆக்டிவேஷன், அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நர்வ்ஸ் எல்லாம் அதை ரிலீஸ் பண்ணி பிளட் ஃப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக சர்க்குலேஷன் நடக்கும். ஸோ வேறு சில பேருக்கு செஸ்ட், சில பேருக்கு பேக், சில பேருக்கு வந்து குவாட், சில பேருக்கு ஹாம்ஸ்ட்ரிங், எங்கேயோ நீங்களே பண்ணிக்கலாம் உங்களுக்கு, ஆர் வேறு யாராவது உங்களுக்கு பண்ணி விடலாம். திஸ் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல், ஐ லவ். நான் படித்து கிழிச்சேனோ இல்லையோ ஒர்க் அவுட் பண்ணி நிறையா கிழிச்சிருக்கேன். பாருங்கள் எந்த கண்டிஷனில் இது இருக்குன்னு, தண்ணி அதெல்லாம் கொட்டி இப்படி ஒரு மாதிரி. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசெண்டாக சொன்னாங்க இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. டெய்லி ஒர்க் அவுட்ஸை வந்து நான் எழுதி அது பக்கத்தில் வந்து நான் என்ன வெயிட் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் லாக் பண்ணுவேன், கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு. போன வாரம் நம்ம வந்து 5 கிலோ பண்ணோம், இந்த வாரம் வந்து நம்ம 7.5 கிலோ பண்ணுறோம். நாட் பேட். அப்போ மசில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிற ஒர்க் அவுட். அது வரைக்கும் நான் எல்லாத்தையுமே சேர்த்து ஐ ஆல்வேஸ் மெயின்டைன். ஆல்மோஸ்ட் இந்த புக்கு முடிய போகுது. ஐ லைக் இட் பிகாஸ் ஒரு 4 வருஷம் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மளோட ப்ராக்ரஸ் என்னன்னு தெரியும். சம்திங் லைக் ஒரு டைரின்னு வச்சுக்கோங்களேன். ஐ லைக் டு மெயின்டைன் இட். நான் சொன்னல 2 வகையான ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ஹேண்ட் சானிடைசர். இது வந்து மோர் சர்ஃபேஸ்க்காக, அது வந்து கை தொடச்சிக்கிறதுக்கு. இது வந்து சர்ஃபேஸ்க்கான சானிடைசர். ஸோ வந்து எந்த டம்பல், கெட்டில் பெல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் அதை எடுத்துப்பேன். ஐ லவ் மியூசிக். சம்டைம்ஸ் வந்து
ஸ்பீக்கர் வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறது, ஒரு ஜாக் போனோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் கேரி அ ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோனில் வந்து ஐ லிசன் டு ஆல் மை ஃபேவரட் மியூசிக். என்னோட ஃபோனில் வந்து ஒரு ரைத்தா லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். இட்ஸ் லைக் அ ஜிம் சாங் லிஸ்ட். அதை போட்டால் வந்து டைம் போகிறதே எனக்கு தெரியாது. தென் ஐ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிப்பிங் ரோப். ஸோ வார்ம் அப்லாம் பண்ணும்பொழுது சம்டைம்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு I have this skipping rope which I also normally put in my gym bag. Then this is another lovely bag. பொண்ணுங்களுக்கு தேவையான பிடிச்ச ஒரு விஷயம். அவசரமாக இப்போ இந்த மாதிரிலாம் தலையை விரிச்சிட்ருக்கோம், நமக்கு வந்து ரப்பர் பேண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ஜிம்மில் எஸ்பெஷலி இருக்கும்போது தலையை விரிச்சிட்டு நம்மளால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ இப்படி வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா குயிக்காக அப்படி ஒன்று போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம திண்டாடிடுவோம்ல. ஸோ எப்போதுமே ஒரு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி நான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து கோம் இருக்கும், ரப்பர் பேண்ட் இருக்கும், ஒரு லிப் பாம் இருக்கும், கொஞ்சம் ஹேர் பின்ஸ் இருக்கும், திருப்பி சானிடைசர் இருக்கும். அண்ட் தென் I'll even have my tampon, my sanitary pad sometimes if I need it. ஜிம்மில் இருக்கும்பொழுது ஒரு டோனர், சப்போஸ் ஒரு ரிஃப்ரெஷிங்காக எனக்கு ஒரு ஃபீலிங் வேணும், உடனே ஏதோ ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகணும் அப்படின்னா just spray it and then I'll feel refreshed. So all of this is part of my first aid kit. இது வந்து நிறையா பேர் தெளிவாக இவ்வளோலாம் யோசிச்சு வச்சுக்க மாட்டாங்க. பட் நான் சில சமயம் இயரிங் கூட வச்சுப்பேன். எங்கேயா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இயரிங் ஒன்று கீழே மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வச்சுப்பேன். அந்த லெவலுக்கு ஒரு தெளிவான லிஸ்ட் இது. எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் டிஷர்ட். ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஐ வில் சேஞ்ச். நார்மலி நிறைய பேருக்கு ஏன் பேக் ஆக்னி ப்ராப்ளம், பிம்பிள்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டை அப்படியே ரீட்டைன் பண்ணுறாங்க. அப்படியே ஜிம் முடிச்சுட்டு கையோட கிளம்பி போகாமல் இல்லை வாஷ் பண்ணிக்காமல் அவங்க அங்கேயே இருக்கிறது, அதுக்கப்புறம் வெளில போகிறது, சுற்றுறது. பை த டைம் தே ரீச் ஹோம் ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் குளிச்சு பிரயோஜனமே இல்லை. ஸோ அந்த வெளில when you perspire immediately you need to either towel dry or something, otherwise at least உங்களோட ஷர்ட்டை நீங்கள் மாற்றணும். ஸோ அதுக்கு தான் நான் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சுப்பேன். This is my whey protein bottle. Of course இது வந்து it's obvious. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச உடனே எஸ்பெஷலி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போது within 30 minutes நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. There is a lot of people who believe in that and I also believe in that, at least for the recovery bit. அதனால நான் ஒரு ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் ஏற்கனவே இதில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடியறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இட் will become solid. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சோடனே குடிச்சிடுவேன். அது வந்து என்னோட ஹங்கருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்ற எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். another important thing, ஷூஸ் இல்லாமல் வந்து nobody will normally get into a gym. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். என்ன மாதிரி ஷூஸ் வாங்குறதுன்னு கூட நிறையா பேர் எங்கிட்ட கேட்பீங்க அடிக்கடி எல்லா வீடியோஸோட காமெண்ட்ஸ்லையும். சில இடங்கள்லாம் வந்து சென்னைக்குள்ளே ரன்னிங் லேப் அந்த மாதிரி 2-3 இடம்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து உங்களோட ஃபுட்டை பார்த்து தேல் அட்வைஸ் செய்யுங்க. உங்களோட ஃபுட்டோட காம்போசிஷனுக்கு கேப் எவ்வளோ இருக்குது, ஃபுட்டுக்கும் உங்களோட ஃப்ளோருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷூ வாங்குங்க. இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், சப்போர்ட் எங்கே இருக்கணும், இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. பட் ஐ கீப் இட் வெரி சிம்பிள். எனக்கு வந்து ரன்னிங் ஷூஸ் நான் ரன் பண்ணும்போது வேணும். மற்றபடி எனக்கு வந்து ஃபர்மாக ஃபுட்டு வந்து தரையில் இருக்கணும். when I squat, when I deadlift அப்படின்னா I prefer going without shoes. அப்போ வந்து I get more grip. இது எல்லாருக்கும் அப்ளிகபிளான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து பர்சனலி I felt it very applicable. எங்கே எனக்கு அது சேலஞ்ச் அப்படின்னு சொன்னால் நான் அது அந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஜிம்மில் ஏதாவது ஒரு பவர் லிஃப்டிங் காம்படிஷன் போகும்பொழுது அங்கே வந்து தே ஹேவ் ரூல்ஸ். நீங்கள் வந்து பெல்ட் போட்டுக்கணும், நீங்கள் வந்து சாக்ஸ் போட்டுக்கணும், பவர் லிஃப்டிங் ஷூஸ் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ தான் எனக்கு அது ஒரு தடவை இடிச்சுது. ஐயோ நம்ம அப்படி ப்ராக்டிஸ் பண்ணதுலேயே திடீர்னு ஷூஸ்ன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி. ஸோ unless and until you're particular about that, I think otherwise it's just your comfort. Water, hydration all the time is important. Especially sweat எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி you need to substitute it double more with having the right amount of water. And by right amount there's no right amount. எவ்வளோ வாட்டர் குடித்தாலுமே there is never going to be a situation that வந்து நீங்கள் நிறையா குடிக்கிறீங்கன்னு சொல்லி unless and until you drink like 8 liters 9 liters per day. அதனால் இது வந்து என்னோட ஃபேவரட். நீங்கள் நிறையா வந்து இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. I literally carry it everywhere simply because இது வந்து half a gallon which means approximately ஒரு 2 லிட்டர் பாட்டில். இது நான் வந்து என் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு 3/4 முடிச்சிருவேன். முடிச்சிட்டேன்னா சந்தோஷமாக நான் சொல்லிப்பேன், ஓகே இன்றைக்கி அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 1.25 லிட்டர் குடிச்சிட்டேன்னு. மீதி உள்ள நாளில் இன்க்ளூடிங் ஆல் த லிக்விட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் ஐ கன்சியூம் அண்ட் ட்ரிங்க் நான் இன்னொரு ஒரு 1.5 லிட்டர் இல்லை 2 லிட்டர் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஐ கேன் சேஃப்லி சே I've hydrated myself well. So never forget the water when you leave the house. Then gloves. Because sometimes வந்து நம்ம gloves யூஸ் பண்ணாத போது இங்கெல்லாம் வந்து லைன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், தோல்லாம் பிரிய ஆரம்பிக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் கேரி அ பேர் ஆஃப் gloves. இதெல்லாம் வந்து டெய்லி மாற்ற வேண்டிய விஷயங்கள். ஐ ஹாவ் பாடி ஸ்ப்ரே, வெரி இம்பார்ட்டண்ட்.
பாடி ஸ்ப்ரே, மவுத் ஸ்ப்ரே, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஸ்வெட் பண்ணுறவங்களுக்கு ஐ ஹேவ் தேட். தென் இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் மோஸ்ட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன். பட் ஐ ஹேவ் சம் நட்ஸ். சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலங்காத்தால் என்னோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆமாம் முடியல அப்படிம்பாங்க. ஸோ ஏதாவது டேட்ஸ் நட்ஸ் ஏதாவது போட்டு இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். தட்ஸ் இட் மேஜர்லி. இவ்வளோ விஷயம் எல்லாருமே எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. பட் நான் வந்து பேசிக்கலி எதை மிஸ் பண்ணாலும் மோஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதை மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஓவர் டைம், ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ விஷயம் ஐ கேரி இன் மை ஜிம் பேக் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் ஆல்சோ பி யூஸ்ஃபுல் டு யூ அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ.